நம்ம எல்லாரும் ஓய்வு காலத்துக்கு பணம் சேமிக்க நினைக்கிறோம். அதுக்கு இவ்ளோ தொகை வேணும்னு ஒரு கணக்கு சொல்வாங்க இல்லையா? ஆனா அந்த இலக்க அடைய முடியலன்னா குறைவான சேமிப்போட ஓய்வு பெற முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போற கேள்வி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வெவ்வேறு உத்திகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். குறைவான சேமிப்புல ஓய்வு பெறது நிஜமாவே சாத்தியமா? அப்படி செஞ்சா என்ன விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும்? இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிதானே? சரி, முதல்ல பொதுவா எவ்வளோ சேமிக்கணும்னு சொல்றாங்க? பொதுவா ஒரு விதி மாதிரி சொல்வாங்க. உங்க முதல் வருஷ செலவு இருக்கே, அத போல ஒரு 33 மடங்கு 33x சொல்வோம். இதுல இருந்த வருஷத்துக்கு ஒரு 3% எடுத்து பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டிட்டே போகலாம். ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன். உங்க வருமானத்துல சில ஏற்ற இறக்கம் இருக்கும். அத ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கணும். ஏற்ற இறக்கமா? இது எப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்க? இதுக்கு பின்னாடி பெரிய கணக்கீடு இருக்கு. ஆயிரக்கணக்கான வாட் ஆஃப் சூழ்நிலைகள். அதாவது கம்ப்யூட்டர்ல மார்க்கெட் எப்படியெல்லாம் போகும்னு சிமுலேட் பண்ணி இந்த உத்திகள் எப்படி வேலை செய்யும்னு பார்த்திருக்காங்க. ஓ, மான்டி கார்லோ சிமுலேஷன் சொல்றீங்க? அதேதான். 50% ஈக்விட்டி, 50% கடன் போர்ட்ஃபோலியோ, 30 வருஷம் ஓய்வு காலம். இதுதான் அடிப்படை. சரி சரி. அப்போ என்ன உத்திகள் இருக்கு? முதல்ல அந்த வில்லியம் பெங்கனோட ஃப்ளோர் அண்ட் சீலிங் பத்தி சொல்லுங்களேன். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, நீங்க முதல் வருஷம் ஒரு தொகை எடுப்பீங்க இல்லையா, பணவீக்கத்தோட சேர்த்து. அதுக்கப்புறம் சந்தை எப்படி போகுதோ அதுக்கேத்த மாதிரி எடுக்கிற தொகை மாறும். ஓ, அப்படியா? ஆமா. சந்தை நல்லா இருந்தா கொஞ்சம் கூட எடுக்கலாம். சரியில்லைனா கொஞ்சம் குறையும். ஆமா. ஆனா ஒரு பாதுகாப்பு இருக்கு. நீங்க எடுக்கிற தொகை முதல் வருஷ தொகையை விட 20% மேல போகாது. அதே மாதிரி 15% கீழேயும் குறையாது. ஓஹோ, அப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இதுக்கு எவ்வளவு சேமிப்பு வேணும்? இந்த முறைக்கு உங்க முதல் வருஷ செலவு மாதிரி 27 மடங்கு, அதாவது 27x போதும். 27xஆ? பரவாயில்லையே. ஆமா. பணவீக்கத்துக்கு மட்டும் சரி செய்யற அந்த பாரம்பரிய முறைக்கு 31x தேவைப்படும்னு ஆய்வு சொல்லுது. இது நல்ல வருஷங்கள்ல ஓவரா செலவு பண்றதையும், மோசமான வருஷங்கள்ல வருமானம் ரொம்ப குறையறதையும் தடுக்குது. ஓரளவு ஸ்திரத்தன்மை கொடுக்குது. சரி சரி. இது ஒரு வகை. அடுத்ததா பணவீக்கத்தை தவிர்த்தல்னு ஒன்னு சொன்னீங்களே, ஃபோர்கோ இன்ஃப்ளேஷன். ஆமா. அது பேர் சொல்ற மாதிரியே தான். உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு வருஷம் நஷ்டம் காட்டுச்சுன்னா அடுத்த வருஷம் பணவீக்க உயர்வை கூட்டிக்க மாட்டீங்க, அப்படிதானே? கரெக்ட். இதுக்கு இன்னும் குறைவான சேமிப்பு போதும். வெறும் 21 மடங்கு, 21x. என்னது, 21 மடங்கு தானா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ இதுல என்ன சிக்கல்? தொகை குறைவா தேவைப்பட்டாலும் இதுல ஒரு பெரிய குறைபாடு இருக்கு பாருங்க. காலப்போக்குல உங்க வாங்கும் சக்தி, அதாவது ஸ்பெண்டிங் பவர், அது கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு. அட, ஏன் அப்படி? நீங்க பணவீக்க உயர்வை சில வருஷங்கள்ல விட்டுடுறீங்க இல்லையா, அது அப்புறமா ஈடு செய்ய முடியாது. விலைவாசி ஏறும், ஆனா உங்க வருமானம் அந்த அளவுக்கு ஏறாது. ஓ, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வாங்கும் சக்தி குறையிறது பெரிய பிரச்சனை. சரி, அடுத்தது அந்த கார்ட் ரயில் சுத்தி, அது வித்தியாசமா இருக்கே. இது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு தேவை வெறும் 12.8 மடங்கு தான். என்ன சொல்றீங்க? 12.8xஆ? நம்பவே முடியலையே. இது எப்படி வேலை செய்யுது? இது கொஞ்சம் எப்படி சொல்றது, சிக்கலானது. நீங்க எடுக்கிற பணத்தோட விகிதம் இருக்கு இல்லையா, உங்க போர்ட்ஃபோலியோ மதிப்புல, அது ரொம்ப முக்கியம். அந்த விகிதம் ஒரு வருஷத்துல 20%க்கு மேல போச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்க எடுக்கிற தொகை 10% குறையும். ஓகே. அதே விகிதம் 20% குறைஞ்சா நீங்க 10% கூட எடுக்கலாம் ஆரம்ப தொகையிலிருந்து. வெறும் 12.8 மடங்குல ஓய்வு. ஆனா இதுல பெரிய ரிஸ்க் இருக்கும் போல இருக்கே. நிச்சயமா. ரொம்ப ரொம்ப அதிகம். வருமானத்துல பயங்கர ஏற்ற இறக்கம் இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. அப்போ இந்த கடைசி உத்தி முதலீடு குறைவா இருந்தாலும் வருமானம் ரொம்ப அன்சர்டனா இருக்கும். இத்தனை உத்திகளையும் பார்த்துட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நீங்க நினைச்சதை விட குறைவான சேமிப்போட ஓய்வு பெற முடியுங்கிறது ஒரு சாத்தியம்தான். அது உண்மை. ஆனா அதுக்கு நீங்க ஒரு விலை கொடுக்கணும். உங்க வருமானத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதை சன்னிக்க நீங்க தயாரா இருக்கணும். ஆமா. அத்தியாவசியம் இல்லாத செலவுகள், அதாவது பொழுதுபோக்கு, டிராவல் மாதிரி விஷயங்கள்ல டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் தேவைப்பட்டா கொஞ்சம் குறைச்சிக்க தயாரா இருக்கணும். சரிதான். நீங்க எந்த உத்தியை எடுத்தாலும் அது உங்க வருமானத்துல இருக்கிற ஏற்ற இறக்கத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது, எவ்வளவு தூரம் கணிக்க முடியுதுன்னு பிரெடிக்டபிலிட்டி பார்க்கணும். ஆக மொத்தத்துல இந்த ஆய்வு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது, ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குது. குறைவான சேமிப்புல ஓய்வு பெற வழிகள் இருக்கு. ஆனா அது உங்க ரிஸ்க் எடுக்கும் திறன், செலவை அட்ஜஸ்ட் பண்ணும் மனநிலை, நீங்க தேர்ந்தெடுக்கிற உத்தியை பொறுத்தது. சரியா?
ஆமாம். ஒவ்வொரு உத்திக்கும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு. உங்க சூழ்நிலைக்கு, உங்க மனநிலைக்கு எது சரி வரும்னு நீங்க தான் யோசிக்கணும். சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. உங்க ஓய்வு காலத்துல இந்த நிதி ஸ்திரத்தன்மைக்கும் அதே நேரம் வாழ்க்கையோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் நடுவுல உங்களுக்கான சரியான பேலன்ஸை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கங்கள பத்தி யோசிங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.